ஓகே போடு 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 நல்ல பைச்சானா சாப்பிட்டா மீன் ரொம்ப அழகாக வெட்டணும்னு நினச்சா கூட நம்மள மீறி அளவு கொடுக்குது தீக்கறா ஆனால் என்னையா சும்மா சும்மா தீக்க சொல்லு எடுத்த மீன் அதான் சொல்ல வடமணி மீன் தள்ளி தள்ளி வேலை சங்கராவை பார்த்தீங்கன்னா நம்ம சங்கராவை அந்த சங்கராவை டிபெண்ட் இருக்குது எல்லா மாவட்டத்திலும் விற்க மாட்டாங்க, ஒரு சில மாவட்டத்தில் மட்டும் அது விற்கிறாங்க. இங்கே காசுமேட்டில் கிடையாது, கேட்குற வரைக்கும் கொடுப்பாங்க. அப்போ என்ன அப்புறம் அந்த மீனை தவிர எந்த மீன் இருக்க வாய்ப்பே இல்லை. கேட்குற வரைக்கும் உள்ள மீன்னா காசுமேட்டில் வந்து உங்களால் மீன் வாங்க முடியல. மார்க்கெட்டில் மீன் வாங்குறீங்கன்னா என்ன இருக்கும்? மீன் மேலே தான் பாட்டு இருக்காங்க. நல்லா இருக்கும், வெட்டி வச்சு நல்லா இருக்கும். என்ன அவர் எப்படி பார்த்தாலும் ஒரு 5 நாள் 4-5 நாளுக்கு மேலே வச்சுருப்பாரு அப்படின்னு கவரில் போட்டு 3-4 நாள் எப்படி நான் குறைக்கிறது? என்ன கணக்கில் வந்து தெரியல, ஆனால் வரும் ஃபோன் போட்டு வரேன். ஆச்சு தண்ணி விடுறேண்ணா. ஒரு கட்டியும் ஒரு மாதிரி இருக்கும். இந்த கட்டிலாம் கூட ஒரு மேனேஜ் பண்ணிட்டா. இது என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. வச்சுருப்பான் அழிச்சுதான் ஆகணும், வெளியே அழிச்சுதான் ஆகணும். அழிக்கல் தான் பண்ண முடியும். ஒரு பீஸ் பார்த்தோம் இல்லையா, மொத்தம் 13 15 இருக்கு. இன்னும் 2-3 பீஸ் வருவாங்க. போடவா? ஆனால் மேக்ஸிமம் உங்களுக்கு 1 கிலோ அடிப்படை போச்சு. ஆமாங்க, சொல்லுங்க. 1 கிலோன்னா ₹1-2 இது. இப்போ இந்த மாதிரி மீன் கிடைக்கிறது கஷ்டம். நாங்கள் 4
2 கிலோ வரும். 2 கிலோ வரும்ண்ணா. வீடியோ போட்டு போனேன். நாளைக்கு வர மாட்டேன், நாளைக்கு வருவேன். ஊருக்கு போகிறேன். இன்னைக்கு தான் லீவ் பண்ணிவிடும். இதை வந்தது யார் செலவாக வச்சுருக்கேன். இல்லை அங்கே தம்பி வந்துடுவாங்க. அன் பண்ணிங்க என்ன பண்ணலாம்? நம்ம என்ன யாராவது ஒருத்தர் பண்ணி தான் அவன் வந்தான். இல்லை வந்துடும், அவன் வந்துடுவான். வந்துடுவான் கம்பல்சரி. புது வண்டி எடுக்கக்கூடாது எடுக்க சொன்னேன். ஏன்னா நேற்று வரைக்கும் வண்டியை போய் நம்ம கூட வண்டி இருந்துச்சுன்னா நல்லா இருந்தால் அந்த வண்டி காப்பாற்றிக்கலாம். முடியாது அப்படின்ட்டு புது வண்டிக்கு 5000 ரூபா 5000 சம்பாதிச்சுவாங்க. சம்பாதிச்சுவாங்க இல்லைன்னு சொல்லலையா? வீட்டில் வந்து கேட்டாங்க. நான் செஞ்சு நான் கஷ்டப்பட்டு யாருண்ணா? எவ்வளோ பெருசு 2 பேர் சைஸ் 1 எவ்வளோ பெருசு 1 1700 கேலான் பண்ணிருக்காரு. சரியான மீன். இது வீட்டுக்கு அப்படியே வச்சு இன்னும் பண்ண வேணும். அப்படியே வச்சுலாமா? கவரில் போட்டு சரி மீன் கவரில் போடும். எனக்கு எதிர நானே வெளியே தான் வந்தேன். சிக்கதா கையில போடுன்னாரு. அவர் கவனிக்கல. மரத்துக்கு போடு. ஒரு வேலைன்னா ஒரு இடத்துல கவனமா இருக்கணும். ஒரு இடத்துல கவனமா இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நான் மீன் வெட்டிகிட்டே இருப்பேன். ஃபோட்டோ கொடுத்துருப்பேன். நான் டமா தூக்கி மீன் வெட்டுவேன். என்னன்னா என்னோட கவனம் எல்லாம் மீன் வெட்டுறது தான் இருக்கான். அவரு எப்படி கிடையாது. அவரோட கவனம் எல்லாம் கொஞ்சம் ஏது போகணும், அங்கே உட்காரணும், நிற்கணும். ரவுண்ட் போடலாமா? அப்பவே சின்ன மீன் வாங்க. அதுக்கேற்ற மாதிரி அழகாக வெட்டி தரணும். நம்ம வாங்கிட்டு போய் கொடுக்குறோம். நம்மளுக்கு என்ன பிரச்சனை கிடையாது. நீங்கள் வாங்க சைஸுக்கெல்லாம் சின்ன சின்ன எப்படி கொண்டு வரும். தலை இருக்கு ஏக்கா எவ்வளோ போடுவேன். அவ்வளோ கம்மி பண்ணி கொடு. 200 கொடுமா? ஆஹா 200 கொடுத்தா வேணாம். 5 6 மீன் இல்லை என்னமோ ஒரு கூலியாக இருந்தாலும் என்னமோ 6 மீனோ 7 மீன் வாங்கிக்கிறேன். கலைத்து விட்டுற போற நீ தான் கொடுக்கணும். வெளியாள் வெட்டினா 50 ரூபா விட்டு 30 ரூபா 35 ரூபா வெடிக்கிறான். உனக்கு தெரியும் 200 வாங்குவானு. எனக்கும் தெரியும் நீ 200 கொடுப்பேன்னு. எந்த நடுவில் ஒரு போராட்டம். ஆமா நீயும் உனக்கும் தெரியும் 200 வாங்குவானு. இதுல மட்டும் அடிக்கணும். அது போட்டோ குத்துற அடிக்கணும். அதான் சொல்றேன். இதுல மட்டும் அடிக்கணும். அதை